வணக்கம், என் பெயர் ராமச்சந்திரன். மேட்டர் நிறுவனத்தின் பிரதிநிதியாக தமிழ்நாட்டுக்கு வந்து எங்களுடைய மேட்டர் ஏரா எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை வந்துட்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த ப்ராடக்டோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியர் தமிழுக்கு இலக்கணம் எழுதின மாதிரி இப்போ ஒரு பொறியியல் வல்லுநர் வந்துட்டு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதுனாங்கன்னா எப்படி இருக்குமோ அது எல்லா அம்சத்தையும் உடையதாக இருக்கக்கூடியது தான் இந்த மேட்டர் ஏரா. பல முரண்பாடுகளுடன் செயல்திறன் இருந்தால் செயல் ஆற்றல் இருக்காது, அதாவது பவர் இருந்தால் எஃபிஷியன்சி இருக்காது அப்படின்ற முரண்பாடுகள் எல்லாம் கலைந்து பவர், எஃபிஷியன்சி, ரேஞ்ச் அதுக்கும் ஒரு படி மேலே போய் பாதுகாப்புத்தன்மை, நம்பகத்தன்மை, அதாவது சேஃப்டி, செக்யூரிட்டி, ரிலையபிலிட்டி இதை என்ஷூர் பண்ணுற மாதிரி எல்லா டெக்னாலஜியும் ப்ராடக்ட்டையும் டிசைன் பண்ணி ஒரு சேர நாங்கள் கொடுத்துருக்குறோம் மேட்டர் ஏரா. ஸோ இதோட சர்டிஃபைடு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 170 கிலோமீட்டருக்கு மேலே வரும். ரியல் வேர்ல்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களால் அதையும் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான டிராஃபிக் கண்டிஷன்ஸும் உங்களுக்கு இருக்கணும். இப்போ அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 11.5 கிலோவாட். இது பீக் பவர்னு சொல்லுவோம். மற்ற வாகனங்கள் மாதிரி பீக் பவர் 11 கிலோவாட், கண்டினியூஸ் பவர் வந்து 6 கிலோவாட்டுன்னு நாங்கள் குறைக்கல. பீக் பவர் என்னவோ அதையே எங்களால் கண்டினியூஸ் பவராகவும் கொடுக்க முடியும். அதற்கான முக்கிய காரணம் என்னென்னா லிக்விட் கூல்டு பேட்டரி, லிக்விட் கூல்டு இன்வெர்ட்டர், லிக்விட் கூல்டு மோட்டர். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு குளிரூட்டக்கூடிய டெக்னாலஜி இதில் இருக்கிறதுனால தெர்மல் டீக்ரடேஷன் இல்லாமல் கண்டினியூஸாக எங்களால் பீக் பவரையும் கொடுக்க முடியும். இது இதோட ஒரு சிறப்பு அம்சம். இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் சைக்கிளுக்கே உரிய ஒரு அம்சமான கியர் பாக்ஸ் இதில் இருக்குது. 4 ஸ்பீட் உள்ள கியர் பாக்ஸ் இருக்குது. 3 மோட்ஸ் இருக்குது, எக்கானமி, சிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட். இது இல்லாமல் மொபைல் அண்ட் மொபிலிட்டின்னு நாங்கள் சொல்கிறது இந்த இருசக்கர வாகனம். மொபைல்ன்றது நம்மளுடைய கைபேசி. இது இரண்டுக்கும் உள்ள தூரத்தை குறைக்கிற மாதிரி எங்கெல்லாம் உங்களால் மொபைலை சார்ஜ் பண்ண முடியுமோ அங்கே இந்த மொபிலிட்டி டிவைஸ், அதாவது இந்த ஏராவையும் உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். 230 வோல்ட் 5 ஆம்ப் 3 பின் பிளக் எங்கே இருக்கோ அங்கே எல்லாம் உங்களால் இதை சார்ஜ் பண்ண முடியும். 20%லேருந்து 100% வந்துட்டு நீங்கள் 4.5 மணி நேரத்தில் உங்களால் இதை சார்ஜ் பண்ண முடியும். ஸோ ரேஞ்ச் வந்துட்டு 170 கிலோமீட்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலேயும் போகணுன்னா டீ குடிக்கிற நேரத்தில் நீங்கள் வந்துட்டு மொபைல் ஷாப்பில் இல்லை நீங்கள் டீ குடிக்கிறப்போ இதை சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இது இல்லாமல் இதை வந்துட்டு 22nd செஞ்சுரி மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படி. இதில் உங்களுக்கு 7 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட், மொபைலில் இருக்கிற ப்ராசஸர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸருடைய கனெக்டிவிட்டி டிவைஸ் கொடுத்துருக்கோம். அதில் வந்துட்டு கனெக்டட் மேப்ஸ் இருக்குது. ரைட் ஸ்டாட்டிக்ஸ் உங்களால் பார்க்க முடியும். வண்டியை வந்துட்டு எவ்வளோ வேகமாக ஓட்டியிருக்கீங்க, எவ்வளோ எஃபிஷியன்சி உங்களுக்கு கொடுக்குது, எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குது, எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். இதில் மட்டும் இல்லை, இதெல்லாம் ஒரு செயலி மூலம் கனெக்ட் பண்ணி நீங்கள் மொபைலில் இருந்தே பார்க்கணும். ஆக்சிடென்ட் டிடெக்ஷன் இருக்குது. ஜியோ ஃபென்சிங் எல்லாம் டெவலப் பண்ண முடியும் இதில். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஆப் மூலமாக எங்களால் கொடுக்கவும் முடியும், அப்கிரேட்ஸாக கொடுக்கவும் முடியும். ஸோ ஓட்டா அப்கிரேட்ஸ் மொபைலில் எப்படி உங்களுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி எங்களால் ஓட்டா அப்டேட்ஸும் கொடுக்க முடியும். இந்த எல்லா தொழில்நுட்பத்தையும் இந்தியாவிலே இந்தியர்களுக்காக சுயமாக உருவாக்கியிருக்கோம். செல், மேக்னெட், செமிகண்டக்டர், டிஸ்பிளே, இந்த 4 பொருட்கள் மட்டும்தான் இந்தியாவில் சுயமாக தயாரிக்கப்படலை. இதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் இந்தியாவிலே உருவாக்கியிருக்கோம். ஈக்குவலண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சொல்ல முடியாது. ஏன்னா இதில் 3 மோடு இருக்குது, 4 ஸ்பீடு இருக்குது. ஸோ 12 மாதிரி இதை ஓட்டலாம். பட் ஒரு நம்பர் சொல்லணும்னா 180 சிசி மோட்டார் சைக்கிளுக்கு ஈக்குவலண்ட்டாக உங்களால் இதை சொல்ல முடியும். பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ணலாமா இல்லை பைக்கோட தான்? பேட்டரி நீங்கள் ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ண வேண்டாம். இதில் வந்துட்டு க்ளோ பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்கோம். ஒரு பக்கம் வந்துட்டு 3 பின் பிளக்கில் கனெக்ட் பண்ணணும், இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த சார்ஜிங் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆகும். பேட்டரி இப்போ வாங்குகிற எல்லாருக்கும் வந்துட்டு லைஃப் டைம் வாரண்ட்டி, அதாவது 15 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறோம். இது கொடுக்கறதுக்கான எங்களுக்கு நம்பிக்கை, அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கே இருந்து வந்ததுன்னா எல்லாத்தையும் நாங்களே உருவாக்கணும். இது எல்லாத்தையும் நாங்கள் தான் டெஸ்ட் பண்ணுறோம். 5 வருஷம் ஆச்சு எங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்டை கொண்டு வந்து மார்க்கெட்டில் கொடுக்குது. அதுக்கு காரணம் எல்லாம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டாக பண்ணுறது, கம்ப்ளீட்லி டெஸ்டட் இன் ஆல் இந்தியன் கண்டிஷன்ஸ். ஸோ எங்களால் கான்ஃபிடென்ட்டோட 15 வருஷம் வாரண்ட்டி கொடுக்க முடியும். சர்வீஸ் சென்டர்லாம் எங்கெல்லாம் டீலர்ஷிப் இருக்கோ எல்லா இடத்துலையும் சர்வீஸ் சென்டர் இருக்குது. ப்ரைஸ் என்ன ரேஞ்ச் வரும்? ப்ரைஸ் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு 1.93 lakhs. இது மானியம் எதனா இருக்கா? கவர்மெண்ட் ஈவிக்கு நிறைய கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற மானியங்கள் எங்களால் கொடுக்க முடியும். How much colors sir? Sorry? Colors எத்தனை பைக் சார்? கலர்ஸ் வந்துட்டு 6 கலர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறதே பார்த்தீங்கன்னா ஒயிட், ரெட், ப்ளூ, கிரே, பிளாக், இந்த எல்லா கலரும் இருக்குது.
இதற்கு மேலே வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்துட்டு வேணும்னு கேட்டாங்க, டிமாண்ட் இருந்ததுன்னா எங்களால் மாற்றவும்